கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இந்த நிகழ்ச்சியில் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளும் நாம் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி எங்களை ஆசீர்வதிப்பவரே, சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர் வழியா என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ, நேர் வழியா என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ, காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீ, காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட ஹல்லேலூயா, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீ, பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீ, பாரமெல்லாம் நீக்கினீர் என்னை பாடி மகிழ வைத்தீர், பாரமெல்லாம் நீக்கினீர் என்னை பாடி மகிழ வைத்தீர். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை
இயேசுவின் அக்கினி திருச்சபை நடத்தும் விசேஷித்த விடுதலை உபவாச ஜெபம். ஒவ்வொரு மாதமும் 4வது செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறும். இம்மாதம் வருகின்ற 27/2/2024 காலை 10 மணிக்கு நடைபெறும். இடம் தங்கராஜ் திருமண மண்டபம், பஞ்சட்டி பேருந்து நிலையம். தவறாமல் பங்கு பெற்று தேவ விடுதலை பெற்றுச் செல்லுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாட்களில் அவருடைய கிருபை எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த மனிதர் அவருடைய கிருபையை விசுவாசிக்கிறார்களோ, அதை நம்புகிறார்களோ, அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. கிருபையினால தான் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுறாங்க. கிருபை எனக்கு இயேசு கொடுத்திருக்கிறார், என் பாவத்தை மன்னித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எனக்கு நல்ல வாழ்வு கொடுக்க இந்த உலகத்திற்கு வந்தார், அவர்தான் இரட்சகர் என்று யார் ஒருவர் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அப்போது இந்த கிருபை பாவத்தை விட பெருசு அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதை ரட்சிக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும் பாவத்தை விட கிருபை பெருசு. ஏன்னா கிருபையினாலே பாவத்தை ஜெயிக்க முடியும், கிருபையினாலே பாவத்தின் மேல் வெற்றி கொள்ள முடியும் என்பது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அந்த கிருபையை பற்றி நல்லாவே தெரியும். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கிருபையை பற்றி தெரியல. எல்லா மனிதனுக்கும் ஆண்டவராகி இயேசு கிருபை கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மேலே தேவனுடைய கிருபை வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய அந்த நாட்களில் அவர் இந்த உலகத்திற்கு வந்தது எல்லா மனிதருக்கும் சரிசமமாய் கிருபையை கொடுக்க வந்தார். எல்லா மனிதன் மேலும் கிருபை இருக்கிறது. எந்த ஒரு மனிதன் அந்த கிருபையை விசுவாசிக்கிறானோ அந்த மனிதனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அந்த கிருபையின் மேலே நம்பிக்கை வைக்கிறவன் ரட்சிக்கப்பட்டு இந்த உலகத்தின் மேல் பாவத்தின் மேலே வெற்றி கொள்ளுகிறான். உலகத்தில் உள்ள எல்லா பயத்தின் மேல் வெற்றி கொள்ளுகிறான். எல்லா காரியங்கள் மேலும் வெற்றி எடுக்க முடியும். பாருங்கள், ஒரு மனுஷன் மேலே ஆண்டவருடைய கிருபை இருக்கும்போது அந்த கிருபை அந்த மனிதனுக்கு எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்பதை குறித்து வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இப்போ நோவா மேலே கர்த்தருடைய கிருபை இருந்ததுனால அவன் பாதுகாக்கப்பட்டான். கர்த்தருடைய கண்கள் அவனுக்கு கிருபை கிடைச்சதுனால அந்த கிருபை அவன் நம்பினான், விசுவாசித்தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்னபடியே பேழையெல்லாம் அவன் செஞ்சு வருகிற ஆபத்திலிருந்து அவன் விலக்கி பாதுகாக்கப்பட்டான். அந்த மழை தண்ணீருக்கு, பெரிய மரணத்துக்கு விலக்கி பாதுகாக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். இப்போ யோசேப்பு மேலே கர்த்தருடைய கிருபை இருந்துச்சான். அந்த யோசேப்புக்கு கர்த்தருடைய கிருபை கிடைச்சதுனால யோசேப்பு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 39ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பாருங்கள், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தாராம், அவன் மேலே கிருபை வைத்தாராம். நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 4-5 இடங்களில் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், கர்த்தர் கூட இருந்தார், கர்த்தர் கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இந்த 39ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்தாராம். யோசேப்பு கிருபை பெற்ற ஒரு மனிதன். கிருபை பெற்றவர்களுக்கு இந்த உலகத்திலே தயவு கிடைக்கிறது என்பதை இந்த வேதம் நமக்கு காட்டுகிறது. கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் அவருக்கு என்ன கிடைக்க வச்சாரு? தயவு கிடைக்க வச்சார். யோசேப்பு சிறைச்சாலைக்கு போன போது சிறைச்சாலையுடைய தலைவனுடைய கண்களில் தயவு கிடைக்க வருது. அப்போ பாருங்க, கிருபை பெற்ற மனுஷனுக்கு என்ன கிடைக்கிறது? தயவு கிடைக்கிறது. அவனுக்கு எல்லா இடத்துலையும் இரக்கம் கிடைக்கிறது. அந்த கிருபை அவனுக்கு
ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்கிறது, நம்பிக்கை உருவாக்குறது. இந்த யோசேப்பை பற்றி நமக்கு நல்லா தெரியும். யோசேப்பை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது இல்லையா? ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பாவத்தை அவன் மேற்கொண்ட இடம், பாவத்தை அவன் மேற்கொண்டதற்கு காரணம் அவன் மேலே கர்த்தருடைய கிருபை அதிகமாக இருந்தது. கிருபை பெற்ற மனுஷர்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்பதை பற்றி தான் நம்ம தியானித்து வருகிறோம். ஏன்னா பாவத்தை விட கிருபை பெருசு இல்லையா? பாவம் பெருகின இடத்துல அதிகமான கிருபை பெருகிற்று. எந்த மனுஷன் மேலே அதிகமான கிருபை இருக்குதோ அவன் பாவத்தை ஜெயிக்க முடியும், பாவத்தின் மேல் வெற்றி கொள்ள முடியும். இந்த யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். எகிப்தியனுடைய வீட்டில் அவன் இருக்கிறான் இல்லையா? கர்த்தருடைய சித்தம் யோசேப்பு மேலே இருக்குது. யோசேப்பு தேவனுக்கு பயந்தவன். யோசேப்பு தன்னுடைய சுயமாய் எதையும் செய்யாதவன், தன்னுடைய சுய விருப்பங்களுக்கு தன்னை விட்டு கொடுக்காதவன். கர்த்தருக்காக அவருடைய சித்தத்தின்படி அவருக்கு பயந்து நடக்கிறவன். அவருக்கு பயந்து நடந்தாலே அவருடைய வழியில் நடக்கிறோம் என்று தான் அர்த்தம் இல்லையா? எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறானோ அந்த மனுஷன் தன் சுயமாக எதையும் முடிவு எடுக்க மாட்டான். நீங்கள் சுயமான முடிவு எடுக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயந்து நடப்பீங்கன்னா கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சித்தத்துக்கே தன்னை ஒப்பு கொடுப்பான். இந்த யோசேப்பு கர்த்தருடைய சித்தத்திற்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவன் இல்லையா? அப்போ பாருங்க, இந்த எகிப்திலே இந்த வீட்டில் அவன் இருக்கும்போது அந்த வீட்டில் பாவத்துக்கு உட்படுத்தும்படியாக, உங்களுக்கு நல்லா தெரியும், இதை கேட்டிருப்பீங்க நிறைய முறை சத்தியத்தை. பாவம் அந்த வீட்டில் பெருசாக எழும்பி நிற்கிது பாருங்க. பாவம் எழும்பி பெருசாக நிற்கிதாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் பாவம் எங்கே எழும்புதுன்னு நான் சொல்கிறேன், கவனிங்க. அந்த 39ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் வாசிக்கிறேன். சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பு மேல் கண் போட்டு என்னோட சயனை என்றாள். அவனோ நான் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குடன் பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பாருங்க, இவனை தொல்லை கொடுக்கும்போது கூட இவன் என்ன சொல்றான்? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஏன் இவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய முடியல? அந்த இடத்துல இன்றைக்கு மனுஷர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறாங்க. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டவங்க கூட தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இவனால் ஏன் பாவம் செய்ய முடியும்? இவன் மேலே கிருபை இருக்கிறது, தேவனுடைய சித்தம் இருக்கிறது, தேவனுடைய கிருபை அதிகமாக இருக்கிறது. இவன் அந்த கிருபையை நம்புகிறான், அந்த கிருபையை விசுவாசிக்கிறான், அந்த கிருபையை பற்றி கொள்ளுகிறான். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்போது யோசேப்பு மேலே தேவனுடைய தயவு இருந்ததுனால, தேவனுடைய கிருபை இருந்ததுனால, தேவனுடைய சித்தம் இருந்ததுனால யோசேப்பு பாவத்தை மேற்கொள்ள முடிந்தது. பாவத்தை இன்னைக்கு மேற்கொள்வது என்பது என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய சித்தம் பூரணமாக உங்கள் மேலே இருக்கணும், கடவுளுடைய பலன் உங்கள் மேலே இருக்கணும், அவருடைய கிருபை இருக்கணும். இதை நீங்கள் விசுவாசிக்கணும். கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். என் வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் மட்டும்தான் நிறைவேறணும். ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய அந்த எண்ணம் என் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது, மற்றவங்களுடைய விருப்பம் என் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது என்று சொல்லி யோசேப்பு பார்க்கிறான். பாருங்க, அவளுடைய விருப்பம் நிறைவேறக்கூடாது, கர்த்தருடைய சித்தம் என்னவோ அது நடக்கணும் அப்படின்றது தான் யோசேப்பு. என்ன சொல்ல வர்றாருன்னா அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். இப்போ அந்த வீட்டில் பாவம் யோசேப்புக்கு விரோதமாக எழும்பி போராடுகிறது, பாவம் பெருசாக தலை தூக்கி ஆடுகிறது. ஆனாலும் யோசேப்பு மேலே கிருபை இருந்ததுனால அந்த கிருபை அவன் நம்பினான், அந்த கிருபை அவன் விசுவாசித்தான், அந்த கிருபை அவன் காத்து கொண்டு நடந்தான். அதனால் அங்கே அந்த வீட்டில் வந்த பாவத்தை அவன் மேற்கொண்டான், பாவத்தை ஜெயித்தான். அவன் சொல்கிறான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? எந்த மனுஷனால் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் அப்படின்னா, எந்த ஒரு மனுஷனுக்கு மேலே கர்த்தருடைய கிருபை பூரணமாக இருக்கிறதோ, எந்த ஒரு மனுஷன் மேலே தேவனுடைய சித்தம் பூரணமாக இருக்கிறதோ, எந்த மனுஷன் அடுத்தவங்களுடைய விருப்பங்களை தன் வாழ்க்கையிலே செய்யாமல்
கர்த்தருடைய சித்தம் என்னவோ அதை மாத்திரம் செய்கிறானோ அந்த மனிதன் தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும், பாவத்தை ஜெயிக்கக்கூடிய மிகப்பெரிய கிருபை பெற்ற மனுஷனாக இருக்கிறான் என்பதை பார்க்க முடிகிறது. எனவே பாருங்க, ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளணும். மற்றவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு என்றைக்குமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா உங்களை விட்டு கொடுத்துடக்கூடாது. இதை புரிஞ்சுக்கணும் நல்லா, இல்லையா? எந்த விருப்பமாக இருந்தாலும் இப்போ இவளுடைய விருப்பம் என்னன்னா, இவளுடைய விருப்பத்தை இவளுக்கு தெரிவிக்கிறான், எனக்கு இது விருப்பமாக இருக்குது நீ செய் அப்படின்னு சொல்கிறா. பட் ஆனால் அங்கே யோசேப்பு பாருங்க, தேவனுடைய விருப்பத்தை செய்ய தான் நான் பிறந்திருக்கிறேன், தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தான் நான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறேன், கடவுள் என்னை அதுக்கு தான் படைச்சார் என்றதை அவன் புரிஞ்சுக்கிட்டு இருந்தான். ரட்சிக்கப்பட்டவங்க நீங்கள் நல்லா கவனிக்கணும். மற்றவங்களுடைய விருப்பங்கள் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் யோசிக்கணுங்க, இது கர்த்தருக்கு பிரியமானதா? மற்றவங்க விருப்பம், உங்கள் பிள்ளையே கூட ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்லும்போது, தகப்பனார்கிட்ட சொல்லும்போது, இது கர்த்தருக்கு பிரியமானதா? கர்த்தர் இதிலே மகிமைப்படுவாரா? கர்த்தருக்கு சித்தமாக இருந்தா சித்தமானதான்னு யோசித்து பார்த்து தான் நீங்கள் அதுக்கு உடன்படணும். இன்றைக்கு மற்றவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதிலேயே சில நண்பர்கள் இருக்கிறாங்க பாருங்க. சில நண்பர்கள் சொல்லுவாங்க, ஐயா என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நான் செஞ்சேன், எனக்கு அவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன், இவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன். பாருங்க, மற்றவங்க சொல்லுவதை செய்யும்போது அது தேவனுக்கு விரோதமான பாவமாக மாறுகிறது. அது எந்த விஷயமா இருக்கட்டும். இவ சொல்றது இந்த ஒரு என்னோட சைனேன்னு சொல்றா, அப்போ என்னோட கூட சைனேன்றா. ஏன்? சரி, இது விட்டுட்டு ஒருவேளை அந்த வீட்டில் உள்ள ஒரு கொஞ்சம் பொருளை எடுத்து ராஜாவுக்கு தெரியாமல் நீயும் நானும் விற்று என்ன பண்ணலாம், சாப்பிட்லாம், நீயும் நானும் விற்று நம்முடைய கொஞ்சம் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா அதுக்கு உடன்பட்டிருப்பானா? அது சரியானதாக இருந்திருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இவ என்னோட சைன்ன்றது தான் யோசேப்பு தவறுத்தான் என்று பார்க்கிறோம். அதே நேரத்தில் அந்த வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் யோசேப்பினுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ யோசேப்பு நினச்சிருந்தா அவன் நமக்கு ராஜாவுக்கு தெரியாமல், என் கணவருக்கு தெரியாமல் நம்ம 2 பேரும் என்ன பண்ணுவோம், இதை கொண்டு போய் வச்சு நம்ம சாப்பிடுவோம், எதிர்காலத்தில் இது உனக்கு நான் தர, எடுத்துக்கொள், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்ன செஞ்சிருப்பானா யோசேப்பு? அப்போது இது தேவனுக்கு பிரியமானதை யோசேப்பு யோசித்து பார்த்துருப்பார். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எது தேவனுக்கு பிரியமாக இருக்கும், யாரோ நண்பனோ இல்லை மற்றவர்களோ யாரோ ஒருத்தர் சொல்லும்போது நீங்கள் கிருபை பெற்றவங்க, நீங்கள் யோசித்து பார்க்கணும், இதில் தேவனுக்கு விரோதமான பாவம் இருக்கிறதா, இதை செய்தால் தேவன் பிரியப்படுவாரா என்பதை நீங்கள் யோசிக்கணும். யோசித்து தான் அதற்கு உடன்பட வேண்டும். என்ன சொல்கிறார்னா, தேவனுக்கு விரோதமான பாவம் இதில் இருக்கிறது என்பதை அவர் சொல்லுகிறார். அப்போது யோசேப்பு அந்த இடத்துல பாவத்தை ஜெயிப்பதற்கு அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒன்று கிருபை பெற்ற மனுஷன் யோசேப்பு. வாலிப நாட்களில் யோசேப்புக்கு அப்படிப்பட்ட கிருபை இருந்ததை, கடவுள் கூட இருந்ததை அவன் உணர்ந்தான். யோசேப்போடு அவர் இருந்தார் என்பதை யோசேப்பு உணர்ந்தான். பாருங்க, ஆமாம், கிருபை இருந்தால் பாவத்தை மட்டும் ஜெயிக்கிறது நான் பார்க்கல, கிருபை இருந்தால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் தயவும் கிடைக்கும் நமக்கு என்பதையும் யோசேப்பினத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், அந்த இடத்துல நம்ம வாசிக்கிற அந்த வேத பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி, இப்போ தயவு கிடைக்கும்படி செய்கிறார். இப்போ யோசேப்பு பாருங்க, அங்கே தான் கிருபை அவனை தாங்கி பாதுகாத்தது இல்லையா, பாவம் செய்யாதபடி விலக்கி பாதுகாத்தது. அவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படின்றத பாவத்தை ஜெயிச்சு வந்தான். ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது, சிறைச்சாலையில் கொண்டு போய் போடுறாங்க. செய்யாத தவறுக்கு அவன் தண்டனை அனுபவிக்கிறான். இன்னைக்கு பாருங்க, செய்யாத தவறுக்கு தான் நிறைய பேர் தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். செய்யாத தவறுக்கு என்னன்னா, நாம் தவறு செய்யலினாலும் தவறு செய்கிறவர்களுடைய வார்த்தைகளுக்கு உடன்படும் போது அது தவறாக தான் போகிறது இல்லையா. ஒரு மனுஷன் பாவம் செய்கிறத விட பாவத்துக்கு செய்ய தூண்டுகிற அது உடன்பாடாக இருக்கிறது ஒரு பெரிய பெரிய பாவம் அதை விட இல்லையா. அப்போ பாருங்க, சிறைச்சாலையில் கொண்டு வந்து அவனை அடைச்சிட்டாங்க. யாருடைய சிறைச்சாலை இது? எந்த ஊர் சிறைச்சாலை? யோசேப்பு வாழ்ந்த ஊருடைய சிறைச்சாலை கிடையாது இல்லையா. இது எகிப்திலே உண்டாக்கப்பட்ட சிறைச்சாலை. அதில் எப்படிப்பட்டவங்களெல்லாம் போடப்பட்டிருக்குதான், ஏற்கனவே பார்வோனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத ஆட்கள், ஏற்கனவே பார்வோனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத ஆட்கள், அவனுக்கு அந்த உடன்படாத ஆட்கள், அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டு வச்சிருக்குது. அந்த ஜெயிலுக்குள்ளே தான் இவனை தூக்கி போடுறாங்க. அப்படிப்பட்ட ஆட்களுக்குள்ளே உள்ள தூக்கி போடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த ஜெயில் தலைவன்
எப்படி யோசேப்பு அடித்து துன்ப புரித்து இருக்க வேண்டும். எந்த ஊர்லேருந்து வந்து எந்த ஊரில் வாலாட்டுற, எந்த ஊர் நீ? ஏன்னா யோசேப்பு மாத்திரம்தான் நாங்கள் தனி மனிதனாக இருக்கிறான், மற்ற எல்லாம் அந்த ஊரில் சேர்ந்தவங்க தான், அவனுடைய கண்ட்ரோலில் இருக்கவங்க தான். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அந்த இடத்துல அவ்வளோ பேர் முன்னாடி சிறைச்சாலையில் ஜெயிலில் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் கிடைக்காத ஒரு தயவு சிறைச்சாலை கண்கள் இவனுக்கு கிடைச்சது என்ன? முன்னாடி ஃபஸ்ட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க, ஜெயிலில் போடப்பட்டவங்களாம், முன்னாடி ஜெயிலில் போடப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் அந்த சீனியர்லாம் இருக்கிறாங்க பாருங்கள். சீனியர்லாம் இருக்கும்போது இவன் கடைசியாக போடப்படுறான் உள்ள. ஆனால் இவனுக்கு ஒரு வேலையை கொடுக்கும்போது அங்கே இருக்கிறவங்க என்னென்ன யோசிச்சிருப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எப்படி பார்த்துருப்பாங்க இவனை? அந்த சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகள் எல்லாம் இவனை எதிரியாகத்தான் பார்த்துருக்க முடியும். ஆனால் இத்தனை பேருக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு தயவு இவனுக்கு கிடைக்கிறது சிறைச்சாலை தலைவனுடைய கண்கள் அப்படின்னா அதுக்கு பேர் தாங்க கிருபை. நான் சொல்கிறேன், யாராக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு உதவி செய்யுமானால், கர்த்தருடைய கண்கள் உங்களுக்கு கிருபை கிடைக்குமானால், நீங்கள் எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல வெற்றி கொள்ள முடியும் என்பது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ அது கிருபை பெரிய காரியங்களை செய்கிறதாக இருக்கிறது. கிருபை பெரிய பெரிய காரியங்களை செய்து முடிக்கிறதாக. இந்த யோசேப்பு கிருபையை கொண்டு பாவத்தை மட்டும் ஜெயிக்கவில்லை, யோசேப்பு மேலே இருந்த கிருபை அவனுக்கு தயவு கிடைக்க உதவி செஞ்சது. தயவு கிடைச்சது எங்க? சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைச்சது. உங்களுக்கு யாருடைய கண்களில் தயவு கிடைக்கணும்? எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தயவு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க? எந்த இடத்துல உதவி வரணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவருடைய கிருபையை நீங்கள் விசுவாசிங்க. கிருபையை நீங்கள் விசுவாசிங்க. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. யாருடைய மன விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு அவ்வளோ சீக்கிரம் இடம் கொடுக்கக்கூடாது. இவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு, இவளுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு இவன் இடம் கொடுக்கவில்லை. இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? கிருபையும் தெய்வ சித்தமும் ஒரு மனுஷனை வழி நடத்துமானால் அந்த மனுஷன் எப்பொழுதும் மற்றவர்கள் சொல்லுகிறதை நிதானிக்கிறவனாக, அதை எப்படி யோசித்து செய்கிறவனாக இருப்பான். நான் சொல்கிறேன், நீங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களை, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மற்றவங்க செய்கிறாங்கன்றதை பார்த்து செஞ்சிட வேணாம். மற்றவங்களுடைய விருப்பங்களை நான் நிறைவேற்றணும். என்ன பண்ணுறது? என் பிள்ளை ஆசைப்பட்டு கேட்டுச்சு, வாங்கி கொடுத்தேயா. உன் பிள்ளை ஆசை நீ நிறைவேற்றினா அது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விடும் இல்லையா? இன்னைக்கு அப்படி தானே எல்லாருடைய ஆசைகளை நிறைவேற்றணும். யாராவது ஒருத்தர் செஞ்சால் அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றணும். ஆதாம் அப்படித்தான் செஞ்சான். ஏவாள் கொண்டு போய் கொடுத்ததை பார்த்தீங்கன்னா எதிர்ப்பை தெரிவிக்கலை, வேணான்னு சொல்லலை. ஏன் கனியை புட்டேன்னு கூட ஒரு கேள்வி கூட இல்லை. அவன் உடனே வாங்கி சாப்பிட்டான், புசித்தானா. அதெல்லாம் ஆண்டவர் வந்து கேட்கும்போது அவன் சொல்கிறான், நீ எனக்கு கொடுத்த ஏவாள் தான் அதை கொடுத்தா, நான் சாப்பிட்டேன்றான். அப்போ என்னன்னா, அவளுடைய விருப்பத்தை அவன் செய்ததாக தான் நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு மனுஷனுடைய விருப்பங்களை செய்வதற்காக தேவன் நமக்கு கிருபை கொடுக்கவில்லை. தேவனுடைய விருப்பங்களை செய்வதற்காக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக கிருபை கொடுத்திருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் கடவுள் கிருபை கொடுப்பாரானால் அவருக்காக வாழ வேண்டும், அவருடைய விருப்பங்களை செய்து முடிக்க வேண்டும், அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அந்த ரட்சிப்பு எதுக்கு என்று சொன்னால், தேவனுடைய விருப்பங்களை மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில நீங்கள் செய்து முடிப்பதற்கு, தேவனுடைய சித்தத்தை மாத்திரமே நீங்கள் செய்து முடிப்பதற்கு. புரிந்து கொள்ளுங்க. அதனால கிருபை பற்றி நீங்கள் தேவனுடைய விருப்பங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதனால மனுஷருக்கு பிரியமாக இருக்க பார்வைக்கு நீங்கள் ஊழியம் செய்யாமல் அப்படின்னு சொல்லி எபேசியரில் நம்ம வாசிக்கிறோம். மனுஷனுக்கு பிரியமாக இருக்க பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கே பிரியமானதாக கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லப்படுகிறது. அப்படியானால் உங்கள் நடக்கையில், உங்கள் பேச்சில், உங்களுடைய செயலில், எல்லாவற்றிலையும் கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பார்க்க வேண்டும். யாரோ ஒருத்தர் வந்து அவங்களுடைய விருப்பங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று திணிக்கும் போது நீங்கள் அதை செய்து விட்டால் நீங்கள் பாவத்துக்கு உட்பட்டவர்களாகிறீங்க. அங்கே தான் கிருபை நிதானிக்கிறது, கிருபை யோசிக்கிறது, கிருபை உங்களை தயவு உண்டு பண்ணுகிறது, பாதுகாப்பு உண்டு பண்ணுகிறது. ஸோ யோசிக்க வேண்டும். கிருபை பற்றி இந்த யோசேப்புக்கு தயை கிடைத்தது. உங்களுக்கும் கர்த்தர் இந்த உலகத்தில் எல்லா மனுஷருடைய கண்களில் தயை உண்டாக்கி தருவார். வேலையில் உங்களுக்கு ஒரு தயை உண்டாக்கி தருவார். பிஸ்னஸில் உங்களுக்கு ஒரு தயவை கர்த்தர் உண்டாக்கி தருவார். உண்மையாகவே உங்களுடைய பிள்ளைங்களுடைய படிப்பில் கர்த்தர் ஒரு தயை உண்டாக்குவார். அதனால் கிருபையை நம்புங்க, கிருபை பாதத்தில் அமருங்க. ஆண்டவரே, கிருபையும் சத்தியமும் என் வாழ்க்கையில வரட்டும் என்று சொல்லி ஜெபியுங்க. கிருபையை பற்றி கொள்ளுங்க.
கிருபையினால விசுவாசத்தை கொண்டு தானே ரட்சிக்கப்பட்டீங்க. அதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. நீங்க எங்கிருந்து ரட்சிக்கப்பட்டீங்க? கிருபையை நம்பி தான் ரட்சிக்கப்பட்டீங்க. விசுவாசித்தான் ரட்சிக்கப்பட்டீங்க. அதை நீங்க நம்பி கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. தேவ பாதத்தில் உட்கார்ந்து ஜெபியுங்க. உங்களுக்கு ஆண்டவர் தயை கொடுப்பார். யோசேப்புக்கு சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயை கிடைத்தது போல உங்களுக்கும் கர்த்தர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷர்களிடத்திலையும் தயை உண்டாக்கி தருவார். பரிசுத்த ஆவியானவனாலும் மனுஷருடைய தயவினாலும் இயேசு கிறிஸ்து உலகத்தில் விருத்தி என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து மனுஷருடைய தயவு கிடைச்சதுதான். பைபிளாக தான் சொல்லப்படுகிறது. நமக்கு மனுஷருடைய கண்களில் தய கிடைக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஸோ அவருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து நம்ம நடப்போம். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அதனால் கிருபை பெற்றவர்கள் என்றைக்குமே சோர்ந்து போக மாட்டார்கள். என்ன நடந்தாலும் பயந்து போக மாட்டார்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அத்தனை பாடுகளும் அவன் பாவம் செய்த நிமித்தமாக அனுபவிக்கவில்லை. அவன் நீதி நிமித்தமாக அனுபவித்தான். எல்லா கஷ்டங்களையும் எல்லா பாடுகளையும் அப்படி அனுபவித்தான். அந்த அனுபவித்தா கூட அவனுக்கு அதை அனுபவிக்கக்கூடிய பலனையும் அவனுக்கு அந்த கிருபையும் கொடுத்தது, அந்த ஞானத்தை கொடுத்தது கிருபை தான். ஆண்டவர் தான் அவன் கூட இருந்தார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயந்து நடந்தான். அவன் ஒரு வாழ்க்கையில் முடிவு பண்ணிட்டான், நான் மனுஷனுடைய சித்தத்தை செய்ய போகிறதில்லை, மனுஷனுக்கு பிரியமானதை நான் செய்ய போகிறதில்லை, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய போகிறேன், கர்த்தருடைய விருப்பங்கள் என் வாழ்க்கையில் நடைபெறணும். அதனால தான் யோசேப்பு எதையெல்லாம் அந்த வீட்டில் செஞ்சானோ அதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். கிருபை இருக்கிற மனுஷர்கள் செய்வதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அதனால பாவம் பெருசல்ல, கிருபை தான் பெருசு. ஸோ பாவத்தை போக்கும் பலியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ரத்தம் சிந்தி அவர் எல்லா மனுஷனுக்கும் அவருடைய கண்களில் கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவாங்க. ஜெபிப்போமா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கிருபையை விசுவாசிக்கட்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எனக்கு கொண்டு வந்த மிகப்பெரிய கிருபை இருக்கிறது. அந்த கிருபையை நான் நம்பி விசுவாசித்து நாமே ரட்சிப்பு அடைவேன் என்று சொல்லி, ஆண்டவரே, உம்முடைய அன்பை பற்றி கொண்டு நடக்க, உம்முடைய வேதத்திற்கு கீழ்ப்படிய, உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்ற, யாருடைய விருப்பங்களை தன் வாழ்க்கையிலே நிறைவேற்றாமல் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்ற உடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. தேவ கிருபை இருக்கட்டும். எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.